அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிச்சன் சிங்க் வேஸ்ட் கப்ளர் எப்படி மாற்றுறது என்பதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேஸ்ட் கப்ளருடைய மேல் பகுதி வந்து போட்டு பார்த்துங்க. எதற்காகனா அது மேடும் பள்ளமாக இருக்குதான்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி மேடும் பள்ளமாக இருந்தால் ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணிங்க. மேடும் பள்ளமாக இல்லைனா அப்படியே வச்சுங்க. இந்த கீழே போடுறீங்களா அந்த பேஸை வந்து நீங்கள் வந்து ரப்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ காமிச்ச பாருங்க அதே போல் இருக்கணும். அந்த ரப்பரில் காடி மாரி இருக்கும், அதுதான் மேலே வரணும். ப்ளைனாக இருக்கிற சைடு மேலே வரக்கூடாது. ப்ளைனாக இருக்கிற சைடு மேலே வந்து அந்த ஸ்டீல் மேலே வச்சு டைட் பண்ணிங்கன்னா அது வந்து லீக் ஆகும். அந்த ரப்பரில் காடி மாரி இருக்கும், அதுதான் அந்த வந்து ஸ்டீலில் வந்து கீழே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் ரவுண்ட் ஷேப்பில். அந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே ஒரு போல்டு ஒன்று கொடுப்பாங்க, அது போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து போய்ட்டு செக் பண்ணி பார்த்துங்க, அந்த ரப்பர் பீடிங் வந்து கரெக்டாக உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆப்போசிட் சைட் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக உட்காராது. அதையும் செக் பண்ணிங்க. இப்போ வந்து வேஸ்ட் ஹோஸ் வந்து அதில் மாட்டி எத்தனை போய்ட்டு கீழே விட்டுற வேண்டியது தான். இந்த வேஸ்ட் ஹோஸ் வந்து கீழே போதுங்களா, அந்த இடத்துல ஜெல்லி எப்படி வைக்கிறது, அதில் ஒயிட் சிமெண்ட் எப்படி பேக் பண்ணுறது, எப்படி லீக் ஆகாமல் பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது என்பது தான் சேனலில் வீடியோ இருக்குது.